Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CSS ல உள்ள பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் லைவா ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதற்கான வேல்யூவை எப்படி வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத லைவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு plain HTML பேஜ் வந்து வச்சிருக்கேன். இந்த plain HTML பேஜ்ல ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா CSS background ரிப்பீட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு டைட்டில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் எனக்கு தேவையான ஒரு HTML எலமெண்ட் வந்து போட்டுக்கிறேன். பேராகிராஃப் டேக்கில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை சின்னதாக கொடுத்துட்டு இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் இங்கே சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டில் போயிட்டு எனக்கு பேராகிராஃப் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அது ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதில் URL அப்படின்றது கொடுத்து logo.png அப்படின்றது கொடுக்குறேன். எனக்கு இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுக்கறது மூலயமா எனக்கு அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகாது, ஒன்லி ஒன்ஸ் தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.